கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக் ரேவதியை காப்பாற்றிடுறாங்க. இந்த விஷயம் முத்துவேலுக்கும் சிவனாண்டிக்கும் தெரிஞ்சதும், ச்சே என்னடா அவனை இது எப்போ பார்த்தாலும் இந்த டிரைவர் பையன் முன்னாடி நம்ம தோற்று போய்கிட்டே இருக்கோம். எப்படி தான் நம்ம ஜெயிக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையே. டேய், இது ரொம்பவே நம்மளுக்கு அவமானம், அசிங்கம். காளிமாவுக்கு மட்டும் தெரிஞ்சது காரி துப்புவா, என்னடா பண்ணுறதுங்கிறாங்க முத்துவேலு. சரி, எதுக்கும் அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்மளே ஃபோனை போட்டு சொல்லிடலான்னு சிவனாண்டி உடனே காளிமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. காளிமா எடுத்ததும் சிவனாண்டி ஃபோன் நம்பரை பார்த்ததும், அடடா மவன் காரியத்தை முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு கூப்பிடுவான் போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, என்னடா மவனே சந்தோஷமான விஷயம் தானே, அந்த மாரியை நீ விடலையல்ல, ரேவதி செத்துருப்பாள்லன்னு கேட்குறாங்க. இல்லை சித்தி, அந்த டிரைவர் பையன் எப்படியோ வந்து மாரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான். நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், ஆனால் எப்படியோ தப்பிச்சு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், சி ஒரு காரியத்தை கொடுத்தா அதை கோட்டை விட்டுட்டு இப்படி தான் கோயிண்டை போட்டுட்டு நிற்பியா, உங்ககிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் இப்படி தான் சொதப்பி வச்சிடுற, இப்போ என்ன தான் செய்யறது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க காளிமா. பக்கத்தில் கொண்டிருந்த மாயா கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சுன்னு கேட்கவும், அதை ஏன் கேட்குற, மாரியை கடத்திக்கிட்டு போய் வச்சிருங்கடான்னு சொன்னால் அந்த டிரைவர் பையன் எப்படியோ கண்டுபிடிச்சி இப்போ மாரி வந்து கூட்டிகிட்டு போயிட்டானா, இனி அவள் ரத்தம் கொடுத்தா அவள் பொழைச்சிக்குவா, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐயோ இதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை சுட்டு தள்ளுனேன், விடமாட்டேன், என்னையும் மகேஷையும் பிரித்து அந்த டிரைவர் பையனையும் ரேவதியும் சேர்றக்கே நான் விடமாட்டேன். இப்போ என்ன, ரேவதி ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கா, இப்போவே போய் அவள் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு வந்துடுறேங்கிறாங்க. இருமாயா நீ அவசரப்படாத, நான் கொடுக்குற ஐடியா வச்சு நீ போங்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன், மொத்தத்தில் எனக்கு அந்த ரேவதியை முடிச்சுனா எனக்கு அது போதுங்கிறாங்க மாயா. சரி நான் சொல்கிற மாதிரி நீ போ, அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீ இப்படியே போனீங்கன்னா மாட்டிக்குவேன், அதனால டாக்டர் கோட்டு போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அவள் இன்னும் ஐசி ரூமில் தானே இருப்பா, ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே திக்கி திணறி செத்துடுவா, உண்மையிலேயும் யாருக்கும் சந்தேகம் வராது, நீ நினச்சதும் நடந்துடும் பாருங்கிறாங்க காளிமா. ஆஹா அருமையான யோசனைங்க, சரிங்க நான் இப்போவே கிளம்புறேங்கிறாங்க. அந்த கோட்டை போட்டுக்கிட்டு போ, முக்கியமாக மாஸ்க் போட்டுக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க காளிமா. மாயா அங்கேருந்து புயல் வேகத்தில் புறப்பட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதும் ஒரு நர்ஸு கிட்ட ரேவதின்னு ஒருத்தர் குண்டடிப்பட்டு அடிபட்டுருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூமில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இன்னும் ஐசியூவில் தான் மேடம் இருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. கோட்டு போட்டு மாஸ்க் போட்டதுனால இவங்க ஒரு டாக்டர்னு நினச்சி அவங்க சரியான அடையாளம் சொல்லிட்டு போயிடுறாங்க. மாயாவும் ஐசி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரேவதி இருக்காங்க, பக்கத்தில் யாருமே இல்லை. அப்போ ரேவதியை கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க மாயா. அடியே இன்னைக்கு என்கிட்ட வசமாக சிக்கினடி, உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வர முடியாது, உனக்கு என்ன ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாற்றணுமா என்ன, இனி செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு குறவளையை பிடிக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு நர்ஸ் வந்துடுறாங்க. வந்ததும் டாக்டர்களை சீஃப் டாக்டர் வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டர்னு நினச்சி மாயாவை கூப்பிடும்போது மாயாவும் சமாளிக்கிறாங்க. அப்படியா, நான் அப்புறம் வரேன், நீங்கள் கிளம்புங்க நான் வந்துடுறேங்கிறாங்க. இல்லை உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வாங்க மேடம்னு சொல்லி நர்ஸு கூப்பிட்றாங்க. அடிப்பாவி, கரெக்டான நேரத்தில் வந்து இப்படி காரியத்தை கெடுத்துட்டாலே, சே நம்மளுக்குன்னு எங்கேருந்ததோ வந்து தொலைதுகளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நர்ஸுக்கு பின்னாடியே போகிறாங்க. போகும்போது நர்ஸை அனுப்பிச்சி வச்சுட்டு மறுபடியும் ஒளிஞ்சிருந்து திரும்ப அந்த ரூமுக்கே வராங்க. வரதுக்குள்ளேயே ரேவதியோட முகத்தில் இருக்கிற ஆக்சிஜனை பிடுங்கி விட்டுலான்னு நினச்சிக்கிட்ட போகிறாங்க. கார்த்தியும் மயில் வாகனம் ரெண்டு பேரும் மாரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாங்க. வர்ற வழியிலேயே ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு தெரியுது. இதை மாதிரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. சார் ரேவதி இருக்கிற ரூமுக்கு பக்கமாக யாரையும் விட வேண்டான்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள் சாருங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி சரி நான் இப்போ சொல்லிடுறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐசி ரூமுக்கெல்லாம் யாரையும் விட வேண்டான்னு நீங்கள் சொல்லி வைங்கிறாங்க. ஏன் மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையான சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் எச்சரிக்கையாக சொல்கிறேங்கிறாங்க. சரி மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரூம் பக்கம் போகிறாங்க. மாயா சாமுண்டீஸ்வரி வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. மாறி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் இவங்க தான் டோனர் ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்கங்கிறாங்க. அப்படியா, இவங்களை ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ரத்தம் எடுப்போம்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணி பார்க்குறாங்க. நார்மலாக இருந்ததுனால அவங்க ரத்தம் கொடுக்க ரெடி ஆகுறாங்க. அப்போங்க மாயா யோசிக்கிறாங்க, அப்போ இவ குடிக்கிற ஜூஸில் நம்ம மதுவை கலந்துட்டோம்னா இவ ரத்தம் கொடுக்க முடியாதுல்ல, நம்ம ஜூஸ் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு மாயா போய் ஒரு மதுவை கலந்துட்டு வந்து அதை ஜூஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நர்ஸு என்ன மேடம் நீங்கள் வச்சுருக்கீங்க ஜூஸுன்னு கேட்குறாங்க. ஆமாம் மாயாவுக்கு கொடுக்குறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன், நர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு, அவங்க ஏதோ ஒரு வேலையை போயிருக்காங்கங்கிறாங்க. அப்படியே மேடம் சரி கொடுங்க நான் கொடுத்துட்றேங்கிறாங்க. இல்லை நானே கொடுத்துட்றேன்னு மாயா போய் மாயாக்கு ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க. மாறி ஜூஸ் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேங்கிறாங்க. இல்லை நீங்கள் இப்போவே குடிச்சாகணும், உங்கள் உடம்புல தெம்பு வேணும் இல்லையா, தெம்பு வேணுங்கிறக்காக இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா மட்டும்தான் ரத்தம் கொடுக்க முடியும், குடிங்க கண்டிப்பாக குடிங்கன்னு வற்புறுத்துறாங்க மாயா. மாறிக்கு இப்போதைக்கு அது எதுவுமே குடிக்க தோணாதனால இல்லை மேடம் நீங்கள் வச்சுருங்க நான் அப்புறம் குடிச்சுக்கிறேங்கிறாங்க. இல்லைம்மா நீ கண்டிப்பாக குடிச்சே ஆகணும், இந்த புடின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லைங்க வைங்கன்னு இவங்களும் முடிஞ்ச தவிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி கண்டிப்பாக குடிச்சிருங்கன்னு சொல்லி
சொல்லிட்டு மாயா அங்கேருந்து போயிடுறாங்க. இருந்தால் சந்தேகம் வந்துடுன்னு நினச்சிக்கிட்டு வெளியில் போன மாயா ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மாறி யோசிக்கிறாங்க, இந்த ஜூஸ் குடிச்சா தான் உடம்புல தெம்பு வருமா என்ன? நான் கும்பிட்ற அந்த மாரியம்மனை 4 முறை உச்சரிச்சாவே என் உடம்புல பலம் தெம்பு வரும் அப்படி மாறி சாமியோட பேரை சொல்லி அப்படியே பக்தியோடு உட்காந்துருக்காங்க. டாக்டர் நர்ஸ் இவங்க எல்லாரும் வந்துட்டு இவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை ரேவதிக்கு செலுத்த தயாராகிடுறாங்க. அங்கே ரேவதிக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருது. மாயா பதறிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி இவ ஜூஸ் குடிச்சிருப்பால, ஜூஸ் குடிச்சிருந்தா ரத்தம் கொடுக்க முடியாது, இப்படி அந்த ஜூஸை குடிச்சாலா இல்லையா அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாயா. அந்த ஜூஸை குடிக்காதனால ஏமாற்றத்தில் நிற்கிறாங்க. மாறி ரேவதிக்கு நல்லபடியாக ரத்தத்தை கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து கார்த்திகிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. இதை பார்த்த ராஜராஜன் பதறி போயிடுறாங்க. ஐயோ சார், என்ன சார், எதுக்கு இப்போ கையெழுத்தெல்லாம் வாங்குறீங்கன்னு கேட்கவும், இல்லை சார், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த உரியவங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்குறது வழக்கம். நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆப்ரேஷனில் ஏதாவது தவறு நடந்துட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிறக்காகத்தான் நாங்கள் கையெழுத்து வாங்குவோங்கிறாங்க. இதை கேட்டதும் ராஜராஜன் பதறி போயிடுறாங்க. ஐயோ டாக்டர், என் பொண்ணு நல்லபடியாக பொழைச்சிக்க வரலங்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க, இப்போ தான் ரத்தம் கிடச்சிருச்சுல்ல, நல்லபடியாக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுவோம், உங்கள் பொண்ணு கண்டிப்பாக உயிரோடு வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் டாக்டர் வெளியில் வராங்க. அவங்கள பார்த்ததும் என் சாமுண்டீஸ்வரி முதற்கொண்டு எல்லாரும் ஓடி போய் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, உங்கள் பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிடுவாங்க, போய் ஒவ்வொருத்தராக போய் பாருங்கிறாங்க. சரி டாக்டர்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. மாயா ரேவதியை கொள்றதுக்காக வந்து தோற்று போய் திரும்பி காளிமா கிட்ட போய் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட காளிமா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த ரேவதி திரும்ப தப்பிச்சிட்டாளா, சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் அந்த ரேவதி செத்து தொலைவா, எல்லாரும் உட்காந்து அழுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், அது நடக்காம போச்சு. இந்த டிரைவர் பையன் எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சிட்டே இருக்கான், என்கிட்ட முட்டி மோதுன்னு எவனையுமே நான் விட்டு வச்சதில்லை, ஆனால் இவன் மட்டும்தான் என்கிட்ட தப்பிச்சிட்டே இருக்கான், திரும்ப திரும்ப அவனை நான் சும்மா விட போறதில்ல, என் கோவத்தை கிளறிக்கிட்டே இருக்கான், என்ன நடக்க போகுது பாருங்கிற மாதிரி காளிமா இன்னும் ஆக்ரோஷத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் மாயாவும் சேர்ந்துக்கிட்டு என் மகேஷை பிரிச்சவனையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதியை பார்க்கறதுக்காக குடும்பத்தில் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ரேவதி கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதும் கார்த்திகை தான் பார்க்குறாங்க. கார்த்திகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி கார்த்திகிட்ட பேசணும்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னதும் சரி எல்லாரும் வெளியில் போல வாங்கன்னு வெளியில் வந்துடுறாங்க. கார்த்தியை பார்த்து கண்ணடிச்சு கண் கலங்குறாங்க. என்ன ரேவதி, ஏன் இப்போ அழுகிற அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், நர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, குண்டடிப்பட்டதும் என்னை அலாக்க தூக்கிக்கிட்டு வந்து என்னை காப்பாற்றணுங்கிறக்காக நீ என்னமா பாடுபட்டிருக்க, டாக்டர்கிட்ட போய் பேசினியாமே, மாறிங்கிறவங்கள கூட்டிகிட்டு வர போனியாமே, அதுலேயும் பெரிய சிக்கல் இருந்து அதெல்லாம் காப்பாற்றி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து எனக்கு ரத்தம் கொடுக்க வச்சு இப்போ என்னை காப்பாற்றிருக்கேன், இதெல்லாம் என் மேலே இருக்கிற காதலான்னு கேட்குறாங்க. கார்த்தியும் ஆமாங்கிறாங்க. அப்படியே கார்த்தி கண்ணில் கண் கலங்கிறாங்க. ஏன் உனக்கு கண்ணில் கண்ணீர் வருதுன்னு கேட்குறாங்க ரேவதி. உன் மேலே இருக்கிற அன்பும் பாசம் எனக்கு என்றைக்கும் குறையாது, ஆனால் நான் யாருங்கிற விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமாக என்னை ஏற்றுக்க மாட்டாங்க ரேவதி, அடுத்தது நம்ம 2 பேர்த்தையும் பிரித்து தான் வைப்பாங்க, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், உன் மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சா பெரிய மனசு இல்லாமல் நம்ம தவிக்கணும், அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்துலேருந்தே தள்ளி நிற்கிறேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி, நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் மூச்சு, அம்மாவே சொன்னாலும் சரி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன், இப்போ பார்த்தியா குண்டடி பட்டும் கூட உன்னால தான் நான் இப்போ பொழைச்சிருக்கேங்கிறாங்க ரேவதி. நீ இதே மாதிரி எப்போவும் என் பக்கத்துலேயே இருப்பியா அப்படின்னு கேட்கவும், என்ன ரேவதி ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லைங்கிறாங்க. இல்லை எந்த ஆபத்தும் இல்லைனாலும் நான் கேட்ட மாதிரி நீ என்கிட்ட இன்னும் ஐ லவ் யூ சொல்லவே இல்லையே அப்படின்னு ரேவதி கேட்கும். கார்த்தி மனசு விட்டு சொல்கிறாங்க, இதை பார் ரேவதி, நான் யார் மேலே ஆசை அன்பு பாசம் வச்சுருந்தாலும் அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிடுறாங்க, என் அம்மா மேலே ரொம்பவே நான் அன்பாக பாசமாக இருந்தேன், அடுத்தது என் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, தீபா மேலேயும் நான் காதல் கொண்டேன், அந்த காதலும் எனக்கு நிரந்தரமாக இல்லாமல் போச்சு, இப்போ உன் மேலேயும் நான் காதல் வச்சுருக்கேன், இருந்தாலும் அதை என்னால் வெளிக்காட்ட முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறேன், ஏன்னு கேட்டால் இந்த பிரிவை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இதை பார் கார்த்தி, நம்மளை இனிமேல் யாரும் பிரிக்க முடியாது, ஏன்னு கேட்டா நம்ம காதலுக்காக நான் யாரையும் ஏத்து நிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு போறதுக்குள்ளேயே நீ எங்க வெளியில கிளம்புறேங்கிறாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன சாமுண்டீஸ்வரி டிடெக்டிவ் தீபாவதி கிட்ட போன்ல பேசுறாங்க. இதை சந்திரா ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா உங்கள் மாப்பிள்ளையோட பேர் என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. என் மாப்பிள்ளையோட பேர் ராஜாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லையே கார்த்தி நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வருது. என்னங்க சொல்கிறீங்க, சரி நான் அவர்கிட்ட இன்னமும் கொஞ்சம் விவரமாக பேசி பார்க்குறேங்கிறாங்க. சரி நீங்கள் பேசி பாருங்கள், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் பேர் கார்த்தி தான், அவருக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க தீபாவளி. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்போது ஒருவேளை சந்திரா மாயா இவங்கெல்லாம் சொன்னது உண்மைதானான்னு சந்தேகப்படுறாங்க. மேடம் நீங்கள் தீர விசாரித்து நல்லா கண்டுபிடிங்க மேடம், ஒருவேளை நான் சந்தேகப்பட்டது தான் உண்மையா அப்படின்னு
சாமுண்டீஸ்வரி பேசிகிட்டு இருந்ததை வெளியில் நின்று சந்திரா ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன், இன்னும் 2 நாளையில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி வெளியில் வரும்போது சந்திரா அங்கே நிற்கிறத பார்த்ததும் சந்திரா எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கேங்கிறாங்க. சந்திரா ஒளிஞ்சு இவ்வளவு நேரமாக கேட்டுட்டு இருந்ததை சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு பதட்டம். ஒருவேளை நம்ம மாப்பிள்ளையை சந்தேகப்படுறது சந்திராவுக்கு காது கேட்டிருக்குமா, மாப்பிள்ளையை பற்றி தீபாவதி கிட்ட விசாரிக்க சொன்னமே அதை பற்றி ஏதாவது இவ காதில் விழுந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா அதையும் இதையும் சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அக்கா இல்லை நீ வந்தியா, பின்னாடியே நானும் வந்தேன், யாரோ பேசுகிற சத்தம் மாதிரி கேட்டுது, அதனால தான் நின்று கேட்டேங்க்கா, ஆனால் என்ன பேசுனீங்கிறது எனக்கு தெரியல. ஏங்க்கா முக்கியமான விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா யாரையாவது பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட தோண்டி தோண்டி கேட்குறாங்க. எதையோ கண்டுபிடிக்க சொன்னியக்கா, என்னக்கா அப்படி கண்டுபிடிக்க போறேங்கிறாங்க. இல்லை இல்லை ஒரு ஃபைலை பற்றின விஷயத்த நான் கேட்டு இருந்தேன், ஆஃபீஸில் எங்கேயோ மறந்து வச்சுட்டாங்களாம், அதை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஏன் சந்திரா இவ்வளவு தூரம் நீ இதை தோண்டி கேட்குறியே, உனக்கு என் பேச்சில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் சந்திரா மழுப்புறாங்க. இல்லைக்கா உனக்கு சப்போர்ட்டாக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான் கேட்டேங்காங்கிறாங்க. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே கார்த்தி ரேவதி 2 பேரும் கொஞ்சி குழாவி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த சந்திரா அப்படியே வயிறு எறிஞ்சு நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.